ஃபேன் ரிப்பேர் பண்ணிருக்கோம் கைஸ். எனக்கு மூஞ்சி தான் தெரிய மாட்டேங்குது. ஃபேன் ஸ்லோவாக வருது. நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். அதை அடுத்து போட போகிறோம். இல்லை இப்போ காயிலெலாம் பிரித்து பார்த்தோம் கைஸ். காயில் பிரித்து பார்த்துட்டு காயிலெலாம் இப்போ தான் பட்டி பார்த்தோம் காயிலுக்கு. அது கொஞ்சம் தொழில் ரகசியத்தால் நாங்கள் வெளில சொல்லலை. திருப்பி போட்ட பாருங்க. கரெக்டாக இருக்குது. சரி அது நேராக வை பார்ப்போம். நேரம் இது நெட்டு போட்ட நேரம் இருந்தா. சரி நெட்டு போடு. கைஸ் நாங்கள் ஈஸி ஸ்டூடெண்ட்ன்றது ஃபேன் ரெடி பண்ணி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் கைஸ். எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஈஸி படிச்சு நீ தான் போடுங்கன்னு கேட்பாங்க. சொல்கிற ஃபேன் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே சொல்லுவோம் நாங்கள். தப்பான வார்த்தை பேசுறது தூய தமிழ் பேசலாம். தப்பான வார்த்தை நம்பி அப்புறம் நாங்கள் இந்த இது ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அடுத்தது இது ரெடி பண்ணி நம்மளுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஸ்க்ரூ கூட போட தெரியல உனக்கு. தப்பு பண்ணுறோம். என்ன தப்புன்னா அது சரியாக தெரியல. ஓஹோ ஃப்ரண்ட்டில் போடுற மூடி கரெக்டாக போட்டியாடா? அதில் ஏன்டா போடுற? முதல்ல உள்ளே போதுன்னு பார்க்கலாம்டா. இதெல்லாம் போடணும். இதில் போகுது ரைட் ஆகுது. அப்போ நீ ஒழுங்காக போட்டு டைட் பண்ணான்னு அர்த்தம். அதில் இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண அப்புறம் மூடி போட்டுக்கலாம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? படுக்கு போட்டுக்கு வேணா அதை. ஓகேடா புரிஞ்சிச்சா? இப்போதான்டா புரியுது. புரிஞ்சுதா? இதான் நான் சொன்னேன். சொல்லப்பா இதான் கேட்கல. எங்கே கேட்குறீங்கடா? லாக்லாம் ஆகிடுண்டா. லாக்னா இல்லை நான் போடுவா. என்ன பண்ணுற ராஜா? ஒழுங்காக போட்டு அது அந்த போல்ட் அப்படி தான்டா இருக்கும். மற்ற போல்ட்லாம் போடுறா. அந்த போல்ட் அப்படி தான்டா இருக்கும். மற்ற போல்ட்டு போடுறா. எந்த போல்ட்ரா? இங்கே பாரு ஹோல்ஸ் கரெக்டாக இல்லை பாரு. கரெக்டாக இருக்குது. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ போடு. ஃபஸ்ட்டும் கரெக்டாக தான் இருந்துச்சு. போல்ட் ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது பாரு. சரியா ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா? ஹோல்ஸில் கரெக்டாக மேலே போடா. இதில் போடா. இதில் போடுவோம். அது இதுவரையே இல்லைடா. இதில் போடுறா. டைட் பண்ணுறா டக்குங்க. நிறைய டைட்டாக பிடிச்சிக்கோ. இதில் வேறு இவன் என்ன சொல்கிறான்? மாட்டம் வரல. எப்படி என்னெல்லாம் வீடியோ எடுக்காது கட்ட பண்ணுறாங்க. சரி நீ போட முடியாது. அப்படி போடுறா. அவனுக்கு தெரியாம நான் பார்த்துருந்தா போடுறா. ஓகேவா ரைஸ்? இந்த போல்ட்டு போட்டுருவோமா பேசாமல்? பெரிய போல்ட்டு இப்படி உட்காந்துருக்க மாதிரி வீடியோ எடுத்தியாடா? இப்படி உட்காந்துருக்க மாதிரி தான் அருமைடா. இந்த போல்ட்டு மாட்டிக்கிச்சு கரெக்டாக. என்ன கிளேசியர்ன்றது? அப்போ போல்டு தான் நெட்டு தான் ஃபால்ட்டாடா? சாரி ஸ்க்ரூ தான் ஃபால்ட்டா? சூப்பர்ரா. கற்று தருவாடா? வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும். நீயே ஸ்டார் வச்சு போடலாம். ஸ்டார் வச்சு ஈஸியாக இருக்கும்டா போட்டா. சரிடா. ஸ்டார் வச்சு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார் வச்சா சுற்றுதுடா. ஏதாச்சும் ஒன்று வச்சு போடுறா. சீக்கிரம் வேர்த்து ஊற்றுதுடா. 2 ஸ்க்ரூ காணும்டா. 2 ஸ்க்ரூ காணும். ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாரு. இது இதோட ஸ்க்ரூவா? இந்தமாரி வேலை பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்க சரிங்களா? ஒரு வாட்டம்னா இப்படி தூக்கி வச்சுக்கலாம். தூக்கி வச்சு விட நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பம். ஒவ்வொருத்தரோட விருப்பம் இது டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி டைட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது மாதிரி மரம் கிடையாது. அதனால் போகாது. அந்த ஸ்க்ரூ எடுப்போம். இப்படி இந்த ஸ்க்ரூ எடுப்போம் கைஸ். ஸ்க்ரூ எடுத்து இது போட்டுடலாம்.
என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால போல்ஸ் போட முடியல. இந்த சின்ன ஓட்டையில் கூட நான் போடுவேன். போட்டு நல்லா டைட் பண்ணுங்கள் கைஸ். நல்லா டைட் பண்ணால் ஃபேன் நல்லா சுற்றும் வேகமாக. போட்டு நல்லா திருவுன்னு திருவிடுங்க கைஸ். திருவிட்டிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு. லாக் ஆகிடுச்சா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். லாக் ஆகிடுச்சு. போதும். இப்போ அந்த இது போடா, இந்த இது எடுத்து நம்ம இதில் போகணும் கைஸ். இது ஏன் போகிறோன்னு கேட்பீங்க. கைங்க உங்களுக்கு இப்போ வந்து இது லாக்கு. ஃபேன் ஓடினே இருக்கும்போது பட்டுன்னு பிச்சுன்னு அடிக்காமல் இருக்கும். அதுதான் போகிறது. அடுத்து இப்போ நம்ம வந்து இன்னொன்று பெரிய விஷயம் பாருங்க கைஸ். இது போட போகிறோம். அடுத்து நம்ம இதை போட போகிறோம். இதுதான் இப்போ மெயினே. இவன் இல்லைனா ஃபேன் சுற்றாது. இதான் பிளேடு லாக் ஆக மாட்டேங்குது. பிளேடோட மூடிக்கணும். ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து இதை மூடி போடணும். இதை வச்சுன்னா அவனே லாக் ஆகிடும் கைஸ். ஒரு குடிச்சிட்டு திருப்பி சுற்றி விட்டிங்கனாலும் லாக் ஆகிடும். அது லாக் எங்கடா வருது? போடணும். இப்போ வந்து இது வந்து க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணிட்டேன்டா நான். இது எது ஃபுல்லாக அவுட்டான்னு தெரியல. இப்போ இது உள்ளே இருக்குது நல்லா தொலைவில். இல்லைடா எந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடணும் கூட தெரியல உனக்கு. இதுலேயே போடலாம். யார் சொன்னேன்? நான் போட்டு விட்டுறேன். ஏன்டா அவ்வளோ தூரம் அவுத்த? சும்மா தூசியாக இருந்துச்சா கைட்டி தொடக்கலான்னு வச்சேன். வெயில் காலத்தில் இந்தமாரி ஃபேனை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கைஸ். நல்லா காற்று வரும் உங்களுக்கு. தமிழில் இதுதான், வெயில் காலத்தில் ஃபேன் ரிப்பேர் செய்து யூஸ் செய்வோம் அப்படின்னு. ப்ரோ காற்று நல்லா வருமா இதில்? ஏசி போட்ட மாதிரி வருமா? அது வாய்ப்பு இல்லை. அது வெயில் அடிக்குது. சரி ப்ரோ, இன்னொரு ஸ்க்ரூ நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ எங்கே டச் ஆகாதா ப்ரோ உள்ள? என்ன ப்ரோ இந்த ஸ்க்ரூ போடுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ வந்தது? சைடில் ஆங்கிள் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு. ஆங்கிள் சரியில்லை, அதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். கரெக்டான ஆங்கிளில் ஒரு 90 டிகிரியில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதை ஐயோ உடைக்கிறாங்க ஐஸ் போட்டு. 90 டிகிரியில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரூ ட்ரைவரு. ஸ்பேனர் இல்லைடா, ஸ்க்ரூ ட்ரைவரா. அந்த பக்கம் திருப்பு. தெரியல கேஸ் உனக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, சின்ன பையன் வேலை கற்றுக்க வந்திருக்கான். சொல்லித்தரது நம்ம கடை. ஒழுங்காக திருவிட்டேன்ல. இதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா. இது வந்து உடச்சி வச்சுக்குவீங்க. உடையெல்லாம் இல்லைடா, அது நல்ல ஃபேன்டா. அது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்றும் ஃபால்ட் இல்லை. இது டைட்டாக தான் இருக்குது. இப்போ போடு போ. இது அப்படியே தான் இருக்குது. அப்படி தூக்கினோம் அதை. ஆமாம் போடு. ஃபேன் ஓடுது. நான் தெரியும்டா, ஃபேன் ஓடுது கைஸ். காற்று தான் வரல. காற்று வருது கைஸ். பாருங்க, இது வந்து நாங்கள் அது பாருங்க செடிலாம் ஆடுது தெரியுது. இல்லையா சார்? காற்று வருது. பார்த்தீங்களா காற்று எப்படி வருது பாருங்க. என்னடா அது யாரும் அவன் எடுக்க சொன்னாங்க. யார் எடுக்க சொன்னா? கைஸ் வெளியே வந்துருச்சு கைஸ். போட்டு வச்சுனால எடுத்து விட்டாங்க பாருங்க. ஃபுல்லாக சுற்றுது கைஸ். என்னடா கையோட வந்துருச்சு. சுற்றுதா?
அது ஏன்டா அழுத்துற? அது அழுத்தாத, அதை அழுத்தினா திருப்பி எடுக்கும்போது கையை இப்போ எப்படி அது வெளியே எடுப்பேன்? இப்போ சுற்றினே தான் இருக்கும் ஃபேன் இனிமேல். சுத்தக்கூடாதுடா. சுத்தக்கூடாதுன்னா நேரம் அழுத்த சொன்னா ஒழுங்கா அந்த ஃபேனை கை வச்சு அது சுற்றி நின்றுச்சுடா. எப்படி கைட்டினியோ நீ அதே மாதிரி போடுற நீது. இவர் கழட்டிட்டாரு, இவர் கழட்டிட்டாரு. இது நீ தானே கைட்டின. நான் போட்டு வச்சது கரெக்டாக வச்சுப்பேன். உன்னை ஈஸி யார் உடைய சொன்னேன் உடையில இல்லை. கரெக்டாக இருக்கா? அப்படியே சுத்தம், இப்படி சுத்தம் ரொட்டேஷன்லேயே வச்சு ஒரு பார்க்கண்டா. ஒரு 8